வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாளியில் முத்துக்குமார் சார் அவங்க பண்ண அந்த சூப்பரான மலேசியன் ஸ்டைல் நாசி லிமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க எல்லா ரெசிபீஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நாசி அப்படின்னா சாதம், லிமா அப்படின்னா கோகோனட் மில்க்கு. ஸோ தேங்காய் பால் வச்சு ஒரு சாதம் பண்ணிவிட்டு கூடவே கருவாடு, வறுத்த வேர்க்கடலை, வெள்ளரிக்காய் அண்ட் அவிச்ச முட்டை அண்ட் நம்மளோட மெயினான சம்பலோட சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் வடிப்போம்ல பொன்னி அரிசி, அதுதான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு வாசனைக்காக நான் லெமன் கிராஸோட லீவ்ஸ் இருக்குல்ல, அது சேர்க்குறேன். ஜென்ரலாக இதில் அந்த பாண்டான் லீவ்ஸுன்னு சொல்கிற ரம்ப இலை தான் சேர்ப்பாங்க. உங்களுக்கு அது கிடைச்சதுன்னா நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசிக்கு நான் 4.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன். அதை 2 கப் தேங்காய் பாலும் 2.5 கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக்கரில் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 விசில் விட்டிங்கன்னா நம்மளோட சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், அப்படியே திறக்கும் போதே அந்த லெமன் கிராஸோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக நீங்கள் நெய் சாதம்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக கூட இதை ட்ரை பண்ணுங்கள். லெமன் கிராஸ் அண்ட் தேங்காய் பாலோடு சேர்ந்து அந்த சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நாம் கருவாடை எடுத்திருக்கோம். நெத்திலி கருவாடை கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம கருவாடை போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துருங்க. அப்போ உங்கள் கருவாடு நல்லா சாஃப்ட் ஆகிடும். அந்த தலைப்பகுதியை கிள்ளிட்டு அதுக்குள்ளே கருப்பாக ஒரு குடல் மாதிரி இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டைம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி லைட்டாக உப்பு இருக்கும். ஸோ கருவாடு சமைக்கும் போது மட்டும் உப்போட அளவை பார்த்து சமைங்க. இப்போது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அண்ட் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்மளோட கருவாடை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா அந்த கருவாடுக்குள்ளார அந்த மசாலாலாம் நல்லா இறங்கும். ஸோ இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெய்லாம் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்மளோட கருவாடு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அடுத்து நம்ம ப்ரான் வச்சு சம்பல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு 8 வரமிளகாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த காம்பை எடுத்துகிட்டு ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்னதாக 2 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அண்ட் ஒரு 8லேருந்து 10 அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக வெங்காயத்தை சேர்த்து நீங்கள் அரைக்காமல் 2 மட்டும் இப்போ சேர்த்துட்டு மீதி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி சம்பலோடு சேர்த்துக்கலாம். பட் நான் மொத்தமாகவே அரைச்சி தான் எடுக்கிறேன். ஸோ இந்த 3 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எறாவை அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். நாம் கருவாடு வறுத்தோல அதே எண்ணெயில் நீங்கள் இதை செய்யலாம். இப்போ அந்த எண்ணெயை பேனில் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த எறா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரெக்டாக 1 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். அடுத்து நாம் மிளகா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். மிளகா எதையுமே நம்ம வதக்காமல் அப்படியே அரைச்சதுனால ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல ஜூஸியாக உங்களுக்கு ஆகணும், அது வரைக்கும் இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்ச ஜார் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதில் சேர்த்துட்டேன். மிளகாவை நம்ம அப்படியே அரைச்சி சேர்த்ததுனால கொஞ்சம் அதிகமாக நெடி வரும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கும்போது அந்த மிளகாவோட டேஸ்ட்டும் அந்த நெடியும் கொஞ்சம் கம்மியாகும். இந்த மாதிரி நல்லா ஒரு 25 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சிட்டேன். பாருங்கள், மேலெல்லாம் அந்த எண்ணெயே பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரான், அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரான் ஆல்ரெடி 1 நிமிஷம் குக் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே சூப்பராக ரெடி ஆகிடும்.
கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சம்பலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வினிகர் சேர்ப்பாங்க. நாம் அந்த வினிகரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்ல சூப்பரான காரசாரமான எறா வச்சு பண்ண சம்பல் ரெடி ஆயிடுச்சு. சீரியஸாகவே கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வரமிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்குள்ளே இருக்க விரை எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா கூட கொஞ்சம் காரம் கம்மியாகும். அடுத்து இது கூடவே பார்த்தீங்கன்னா பொரிச்ச வேர்க்கடலை கொடுப்பாங்க. அதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சுட்ட உடனே நம்ம வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு இலை போட்டிருக்கேன். அதில் நம்ம பண்ணோல அந்த தேங்காய் பால் அண்ட் லெமன் கிராஸ் வச்சு சாதம் அதை வச்சிடலாம். இது கூடவே நம்ம பொரிச்ச அந்த கருவாடு வச்சிடுறேன். கூட வறுத்த வேர்க்கடலையும் வச்சிடலாம். அடுத்து கொஞ்சமாக நான் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு முட்டை வேக வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம அந்த ப்ரான் வச்சு பண்ண சம்பல் வச்சுருங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.